இதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே நாம ஒரு வழக்கு தொடுத்து உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தவில்லை அப்படின்ற காரணத்துக்காக கல்விக்கான தொகையை அந்த மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஒன்றிய அரசாங்கம் நிறுத்தி வைக்க கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வழக்கு போட வேண்டியது யார் மேல? ஒன்றிய அரசின் மீது வழக்கு போடணும். ஒன்றிய அரசின் கல்வித்துறையின் மீது வழக்கு போடணும். நீங்க ஏன் அந்த பணத்தை கொடுக்கல? நீங்க அந்த பணத்தை கொடுக்காம இங்க தமிழ்நாட்டில் ஆர்டிஇ மூலமாக சேர்க்கப்பட வேண்டிய மாணவர்களை சேர்க்க முடியாமல் இருக்குது. உடனடியாக அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸை யார் மேல போடணும்? ஒன்றிய கல்வித்துறை மேல கேஸ் போடணும். அதை போடாம இந்த நபர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? தமிழ்நாடு அரசின் மீது கேஸை போட்டிருக்காரு. தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் அந்த அட்மிஷனை ப்ராசஸை ஆரம்பிக்கல அப்படின்னு. தமிழக அரசு எப்படி தனியாக இந்த வேலையை செய்ய முடியும்? தமிழக அரசு தான் கொடுக்க வேண்டிய தன்னுடைய பங்கான 40% நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்க. தமிழக கல்வித்துறையிலிருந்து என்ன சொல்றாங்க? எங்களுக்கு வர வேண்டிய மாநில அந்த தொகை வந்து சேர்ந்துருச்சு. பாக்கி இருக்க வேண்டிய 60% தொகை இன்னும் ஒன்றிய அரசாங்கத்தில இருந்து வரல அப்படின்னு இருக்காங்க. ஆனா உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு அந்த கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாணவர்களின் கல்வி சம்பந்தப்பட்டது.